முக்கிய செய்தி, இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றிருக்கிறது. இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நாகராஜன் இணைப்பில் இணைகிறார். நாகராஜன், மேலும் விவரங்கள். வணக்கம் சூர்யா. விசாகப்பட்டினத்துல நடந்த இரண்டாவது டெஸ்ட், இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட்ல இந்திய அணி 106 ரன்கள் வித்தியாசத்துல அபார வெற்றி பெற்றிருக்காங்க. குறிப்பா ரிலீஸ் பார்த்தோம் நேற்றைய தினம் பார்க்கும் பொழுது, அதாவது இன்னைக்கு 4வது நாள் ஆட்டம். 3வது நாள் ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரண்டன் மெக்கலம் அவங்க டீம்மேட்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்த விஷயத்த கேட்டிருந்தோம். குறிப்பா என்னன்னா, ஒரு 600 ரன்களே இந்தியா அடிச்சாலுமே அதை சேஸ் பண்ணி வின் பண்ணிடுவோன்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இந்த பேக் பால்னு நடைமுறையில இருக்கக்கூடிய கிரிக்கெட்டிங் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணக்கூடிய இங்கிலாந்து அணியுடைய பிரஸ் ரிலீஸ் நம்ம பார்த்திருந்தோம். அப்படி இருக்கும் பொழுது இந்தியா வெறும் 399 ரன்கள் இலக்கா இங்கிலாந்துக்கு நிர்ணயிச்ச நிலையில இங்கிலாந்து அணி 292 ரன்களுக்கே ஆல் அவுட் ஆயிருக்காங்க. அதுக்கு முக்கிய ரீசனா இருக்கக்கூடியது இந்தியாவோட பவுலிங் அட்டாக். குறிப்பா இந்தியாவில பார்க்கும் பொழுது ஜாஸ்பிரிட் பும்ரா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 6 விக்கெட்டுகள் எடுத்திருந்தாரு. ரெண்டாவது இன்னிங்ஸ்லயும் 3 விக்கெட் வின் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. அதே சமயம் இன்னொரு பக்கம் பாக்குறப்ப இந்தியன் ஸ்பின்னர் அஸ்வின், மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவோம். ஸோ அஸ்வினுடைய அந்த 3 விக்கெட்டுகள் இந்தியா இங்கிலாண்டை வீழ்த்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்குன்னு சொல்லணும். 399 ரன்கள் இலக்கா இறங்கி இங்கிலாந்து அணி 292 ரன்களே ஆல் அவுட் ஆனதுனால இந்தியா ஒரு பெரிய மார்ஜின், அதாவது 106 ரன்கள் வித்தியாசத்துல வின் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி முதல் டெஸ்ட இந்தியா இங்கிலாந்து கிட்ட கைவிட்டாலும் இந்த இரண்டாவது டெஸ்ட கைப்பற்றி 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர்ல 1-1 மாதிரியான சமன்ல இருக்கக்கூடிய நிலையில முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய டெஸ்ட்ல இந்தியாவினுடைய ஆதிக்கம் சிறப்பா இருக்கும்னு சொல்லப்படுது. இந்தியன் பவுலிங் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்தியன் பவுலிங்க்கு நிகரா இங்கிலாந்து இருந்தாங்க. பட் அதுக்கான சொல்யூஷனா டாமினேட் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்தியா இந்த டெஸ்ட்ல முதல்ல பேட்டிங் சூஸ் பண்ணியிருந்தாங்க. முதல் இன்னிங்ஸ்ல 396 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா அது ஃபாலோ ஆன் கொடுத்த நிலையில இங்கிலாந்து 253 இதுலயே இந்தியாவுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைச்சது. அதுக்கப்புறமா இந்தியா ரெண்டாவது இன்னிங்ஸ்ல 255 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. அதுல சுப்மன் கில்லுடைய அந்த மாஸ்டர் கிளாஸ் செஞ்சுரி 147 ரன்கள் 147 பந்துகள்ல 104 ரன்கள் அடிச்ச செஞ்சுரி அப்படிங்கிறது 399 ரன்கள் இந்தியாவுக்கு லீட் எடுத்துட்டு போச்சு. அதை டார்கெட்டா பிக்ஸ் பண்ண சமயத்துல இங்கிலாந்து ஒரு வழியா 292க்கே ஆல் அவுட் பண்ணிருக்காங்க. இதுக்கு இந்தியன் பவுலிங் அட்டாக் ரொம்ப ஸ்பெஷலா அமைஞ்சிருக்கு. ஸோ இந்தியா இங்கிலாந்து 2 பேருக்கும் இடைப்பட்ட அந்த டெஸ்ட் அப்படிங்கிறது இந்த ரெண்டாவது டெஸ்ட் இந்தியாவுக்கு வெற்றியின் சாதகமா இருக்கிறதுனால 1-1 சமன்ல இருக்கு. அடுத்த 3 டெஸ்டுகளுடைய ரிசல்ட் இந்தியாவுக்கு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இருக்கக்கூடிய களத்துல 5வது இடத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்து முன்னேறதுக்கு இந்த டெஸ்டுடைய வெற்றியும் அடுத்து வரக்கூடிய டெஸ்டினுடைய அந்த முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா பார்க்கப்படும் நம்பப்படுது. சூர்யா, விவரங்களுக்கு நன்றி நாகராஜன்.